பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடாலாம் எப்படி சொல்றது? அதுல வர டாஸ்க் தான் ஸ்கிரிப்ட். இதுல இருக்கிற டாஸ்க் வந்து இவங்கள இப்படி மேனிபுலேட் பண்ணும். இதனால இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்ட்டா இருக்குமே தவிர, அது ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எல்லாமே சண்டை வேணும்ட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட வைக்கிறாங்க. ஓகே. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு கிரியேட் பண்றதுக்காக பண்ணியிருப்பாங்க மேபி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செலிபிரிட்டி வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது போக போக அப்படியே கம்மியான மாரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ ஒரு 6, 7 பேர் எடுத்துட்டு வந்துட்டு, அதே மாரி நம்மள மாரி வந்து பாமர மக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 பேர செலக்ட் பண்ணி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. புகழ் அந்த குக் வித் கோமாளி அந்த செட்ல இருந்து யாரையாச்சும் ஒரு 2 பேருக்காக டிஆர்பிக்காக கொண்டு வரலாம். காமன் பீப்பிளையும் போடலாம். பட் அவங்க வந்து உள்ள இருக்கிற அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ்லாம் அவங்களால பேர் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? ஓகே. ஹாய். ஹலோ. ஹலோ உங்க நேம்? மமதி ரூபஸ்ரீ. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லிவிங்க்கு? இது காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். காலேஜ் இப்பதான் முடிச்சு. 2 பேருமே இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க. சூப்பர். அப்ப நீங்க இந்த பிக் பாஸ்லாம் பாக்குற பழக்கம் இருக்கா? பாப்போம். நீங்க பாப்பீங்களா? சம்டைம்ஸ் தான். சரி ஓகே. இப்போ வந்துட்டு சீசன் 9க்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க ப்ரோமோ பாத்தீங்களா ஆக்சுவலி? ஒரே ஒரு விஜய் சேதுபதியோட இது மட்டும் பார்த்தேன். ஓகே. அத பார்த்து உங்களுக்கு என்ன புரியுது? அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ஒண்ணுமே அது ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எல்லாமே சண்டை வேணும்ட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட வைக்கிறாங்க. ஓகே. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு கிரியேட் பண்றதுக்காக பண்ணியிருப்பாங்க மேபி. சரி ஓகே. இப்போ சீசன் 9 வரப்போகுது இல்லையா? ஆல்மோஸ்ட் இப்போ 8 சீசன்ஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 8 சீசன்ஸ்ல உங்களுக்கு எது பெஸ்ட் சீசன் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்க ஃபேவரட் சீசன் 5 எனக்கு 3 பிடிக்கும். 3 பிடிக்கும். சீசன் 5 எதனாலன்ட்டு ஏதாவது இருக்கும்ல? ஏதாவது ஒரு சின்ன இது? அதுல நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கேங் நல்லா இருந்துச்சு. ஓகே சூப்பர். எனக்கு அதான் பிடிக்கும். இப்போ சீசன் 9ல கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? இது இன்னும் ரிலீஸ் பண்ணல ஐ கெஸ். ஸோ சப்போஸ் இப்போ கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? புகழ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு? அதில் ஐடியா இல்ல. வேற யாராச்சும்? புகழ் அந்த குக் வித் கோமாளி அந்த செட்ல இருந்து யாரையாச்சும் ஒரு 2 பேருக்காக டிஆர்பிக்காக கொண்டு வரலாம். ஓகே. இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி அப்போ வந்துட்டு விஜய் டிவில இருந்து தான் கண்டஸ்டன்ட்ஸை வந்துட்டு இருப்பாங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இது வந்துட்டு விஜய் டிவியோட ஷோ தான். பட் ஆனால் விஜய் டிவில உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் எதனா வச்சு பண்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் டைம் பாஸ் இல்லைன்னா சும்மா சண்டை பிடிக்கும் அப்படின்னா பார்க்கலாம். சண்டை பிடிக்கும்னா பார்க்கலாங்க. வேற எதுவும் இல்லைங்க. சண்டே அன்னைக்கு ஓகே. சண்டே இப்போ இதுல வந்துட்டு இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்னா லைக் காமன் பீப்புள்ஸ் வந்துட்டு உள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இல்ல அதெல்லாம் வேண்டாம், இதுவே இதான் பண்ணா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை சான்ஸ் கொடுக்கலாம். லைக் 50-50 வந்து டெலிவிஷன்லேருந்து 50 வந்து காமன் பீப்புள் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது கொண்டு வந்தா நீங்க ஏன்னா அது ஃபுல்லாக ஃபன் பேஸ் பண்ணி இல்லை, மணியும் இருக்கனால ஸோ காமன் பீப்புளும் கொண்டு வந்தால் கொஞ்சம். ஓகே ஃபைன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். உங்க பார்ப்போம். ஃபேவரட் சீசன்? ஃபர்ஸ்ட் சீசன். ஃபர்ஸ்ட் சீசன். அதுல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் அது பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரிஜினாலிட்டியா இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வர எல்லாருமே வந்து கேமரா கான்ஷியஸா வந்து நடிக்கிற மாரி இருக்கு. ஸோ பேசிக் ஸ்கிரிப்டடா இருக்குமோ? ஸ்கிரிப்டடா இல்ல. ஆக்சுவலி பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் கிடையாது. ஆக்சுவலி நெறைய பேர் ஸ்கிரிப்டட் நெனச்சுட்டாங்க. அது ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது. ஸோ ஸ்கிரிப்டட் இல்ல தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் செட்டில்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ற மாரி ஒரு ஃபீல். ஓகே. இப்போ சோ ஃபார் இந்த சீசன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் பிடிச்சிருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இருக்க மத்த சீசன்ஸ்ல எதெல்லாம் மாத்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் மாத்திருக்கலாம்லாம் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செலிபிரிட்டி வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது போக போக அப்படியே கம்மியான மாரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ ஒரு 6, 7 பேர் எடுத்துட்டு வந்துட்டு, அதே மாரி நம்மள மாரி வந்து பாமர மக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 பேர செலக்ட் பண்ணி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அப்போ வந்துட்டு 50-50யா எடுத்துக்கலாம் இல்லையா? 50, 50 வந்துட்டு ஆர்டிஸ்ட், 50 ஆ. வந்துட்டு காமன் பப்ளிக்கா அந்த 50, எடுத்துக்கலாம். 50 ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டா இல்லாம, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதாவது விஜய் டிவி தாண்டி சில ஆர்டிஸ்ட்லாம் உள்ள எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு இன்னும் இன்னைக்கு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதுல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இவங்கலாம் உள்ள வரலாம் அப்படின்ட்டு. இல்ல பிக் பாஸ்ல எல்லாரும் சொல்றாங்க, பிக் பாஸ்ல வந்தாலே வந்து வேலை இல்லாதவங்கள தான் பிக் பாஸ்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாரி ஒரு பேச்சு இருக்கு. பட் அப்படி கிடையாது. யார் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ, யார் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அந்த ஒர்க்குக்காகவும், அந்த ப்ரொஃபஷனலுக்காகவும் தொடர்ந்து ஓடிட்டு இருக்காங்களோ, அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஸோ பிக் பாஸ் வரவங்கலாம் வேலை இல்லாதவங்க கிடையாது. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான
பீப்புள்ஸ்லாம் உள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியல யார் வரப்போறாங்கன்ட்டு. உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களா? எல்லாரும் உங்கள கூட்டா நீங்க போமாட்டீங்களா? எப்ப வேணா போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. இந்த வாட்டி விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலாம். அவர் இன்டர்வியூலலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கர் கிட்ட வந்து பயங்கரமா பேசுவாரு. ஏதாவது ஒண்ணு சொன்னா டக்குன்னு ஒரு ரிப்ளை குடுப்பாரு. பிக் பாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த கெத்து, அந்த போல்ட்னஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். வேற யார் இப்போ ஹோஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா, கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் சிம்பு சார், இப்போ விஜய் சேதுபதி சார். யார் ரொம்ப பெஸ்ட்டா பண்ணாங்க? அவங்க ரோல வந்துட்டு கரெக்ட்டா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னா? இல்ல கமல் சார் வந்து அவர கம்பேர் பண்ண முடியாது யார் கூடயும். ஆம், சிம்பு சாரும் அவர் ஒரு ஸ்டைலு, விஜய் சேதுபதி ஒரு ஸ்டைலு. அண்ட் யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னு முக்கியம் இல்ல. தப்பு நடந்தா அவங்களுக்கு ஃபேவரிசம் காட்டாம, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரிசம் இவங்க எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் காட்டாம, யாரா இருந்தாலும் நெத்தி போட்டுக்கு நேரா வந்து அத பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சாங்கன்னா, எல்லா சீசனும் இன்ட்ரெஸ்ட்டா போகும்னு நெனைக்கிறேன். பிக் பாஸ் வருது இல்லையா? பட் இத டெலிகாஸ்ட் பண்றதுனால பப்ளிக்கு என்ன யூஸ்ஃபுல்னஸ்? இல்ல எல்லா ஷோவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு தான் பிளான் பண்றாங்க. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த நெகட்டிவிட்டி நெறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு புடிச்சவங்க கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுறது, கோவமா பேசுறது, ஹெல்ப் பண்ணாம இருக்குது, இதெல்லாம் நெறைய இருக்கு. அண்ட் தெரியாதவங்களுக்கு நம்ம சுத்தமா பண்றதில்ல. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு 15 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூடி யுனைட்டியா இருந்து, ஒரு டாஸ்க்கா இருந்தாலும் சரி, ஒரு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒத்துமையா பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்லயே வந்து அந்த ஒத்துமை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த ஊரு, அந்த நாடு, ஸோ எல்லா இடத்துலயும் யுனைட்டி இருக்கும். ஸோ பிக் பாஸ் சொல்ல வர விஷயமும் அதுதான். ஸோ அதாவது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சண்டை போடாம, நல்ல விஷயத்த எடுத்துட்டு, கெட்ட விஷயத்த வந்து தள்ளி வச்சா, அது நல்லா இருக்கும். லைஃப்க்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் பிக் பாஸ் வந்து சொல்ல வராங்க. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. இப்போ பிக் பாஸ் ஓவரால் சீசன்ஸ் இருக்கு இல்லையா? சீசன் 1 to 8 வரைக்கும். அதுல உங்க எது ஃபேவரட்டான சீசன்? அப்படி சொன்னா டக்குனு மைண்டுக்கு வருது வந்து கவின், சாண்டி அந்த சீசன் வந்து 3ஆ? 5ஆ? 5 தெரியல. அந்த சீசன் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். ரொம்ப ஹாப்பினியா இருக்கும். அந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு வெரைட்டியா சூப்பரா இருந்தது அது. அந்த அந்த சீசன் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அதான் அந்த மாரி ஒரு சில இது மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ரிமெம்பரன்ஸா இருக்கு. சரி, இந்த பிக் பாஸ் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் என்ன? பொதுவாவே மக்கள் எல்லாருக்குமே வந்து பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சைக்காலஜிக்கலா அதுல வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அதுலேருந்து நல்லது மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து 2 பக்கம் ஷார்ப்பான கத்தி மாரி தான். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்போ அவங்க வந்து கோவப்படும்போது நமக்கே தெரியும். இவங்க தேவையில்லாம கோவப்படுறாங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா, நமக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே நம்மளும் அந்த மாரி தேவையில்லாத சிச்சுவேஷன்ல கோவப்படக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரியான லெசன்ஸும் பிக் பாஸ்லேருந்து கிடைக்கும். நெறைய டாக்ஸிசிட்டியும் இருக்க தான் செய்யுது. அது நம்ம அன்ன பறவை மாரி 2த்தையுமே வந்து நல்லது, கெட்டது எதுன்னு பார்த்து பிரிச்சு எடுத்துக்கணும். இப்போ சோ ஃபார் அப்ப வந்துட்டு நமக்கு எது தேவையோ அத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மிச்சத்தெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, நல்ல பாண்டிங் அதெல்லாம் வந்து சூப்பரா கத்துக்கலாம் அதுலேருந்து. எனக்கு அதுல முகேன் ராவோடது ரொம்ப பிடிக்கும். முகேன் ராவ் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. அவரோட உள்ளேயே பாடியிருப்பாரு. சும்மா அங்க இருந்த இத வச்சு தட்டிட்டு, கவின்லாம் வாசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாண்டா வந்து நல்லா வொர்க் ஆயிருந்தது. ஸோ பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்? அதுக்குள்ள ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மாரி, லாஸ்ட்லியா மாரி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பாய்ஸ் கேங்ல இருந்துட்டு, அது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன். இப்போ அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்டா வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன கூப்பிட்டா கூட நான் கூட தான் போவேன். அது ஒரு பேசிக்கலி நல்ல பிளாட்ஃபார்ம். ஆ ரெகக்னிஷன் தேவைப்படுற நெறைய பேருக்கு வந்து அது ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்ம். சீரியல், படங்கள் இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் நல்லா வளர்ந்து வருதுல்ல. ஸோ நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து உள்ள வந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. பிகாஸ் பிக் பாஸ்னாலே எல்லா வெரைட்டியும் இருப்பாங்க. ஏஜ்ட் பீப்பிள் இருப்பாங்க, யங் பீப்பிள் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ராப்பர்ஸ் இருப்பாங்க, சினிமால இருந்து நடிச்சவங்க இருப்பாங்க, சீரியல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எல்லா வெரைட்டியும் கவர் பண்றதுனால இந்த வாட்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு டிப்பா இப்பவே சொல்லிடுறீங்க. இவங்களையும் அப்படியே கூப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ காமன் பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஏன்னா இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம சோ ஃபார் இருக்கிற எல்லா சீசன்லயும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆனவங்களையும் வந்துட்டு பார்க்குறோம். மற்றபடி இந்த நம்ம ஆல்ரெடி டிவியில் சீரியல்ஸில் பார்க்குறவங்களே கண்டஸ்டன்ஸாக பார்க்குறோம். காமன் பப்ளிக்கை உள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை வேண்டாம் எங்களுக்கு இதான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காமன் பப்ளிக் கூப்பிடலாம். பட் அதுக்குமே ப்ராப்பரான டெஸ்டிங்லாம் இருக்கு. ப்ராப்பரான இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கல்ல இப்போ ஐடி கம்பெனிஸ்லலாம். அந்த மாதிரி காமன் பீப்புளையும் போடலாம். பட் அவங்க வந்து உள்ள இருக்கிற அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், அந்த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ்லாம் அவங்களால பேர் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லைனா
காமன் பீப்புள் வேற, சினிமா பீப்புள் வேற கிடையாது. இப்போ பரணின்னு இருக்காரு. அவரு ஆர்டிஸ்ட் தான். தாங்க முடியாம பிக் பாஸ் காம்பவுண்ட்லாம் எகிரி குதிச்சாரு. ஸோ இது காமன் பீப்புள், சினிமால இருக்கவங்களும் காமன் பீப்புள் தான். ஸோ யாருனாலும் போலாம். அந்த அந்த சூழல வந்து சமாளிக்கிற ஒரு பக்குவம் இருக்கிற ஆட்கள் உள்ள போனா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ சூப்பர். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு கேட்கறது தெரியல, யோசிக்கிறேன் இருங்க. டேக் யுவர் டைம். நல்ல கேள்வியா போடுங்க. நல்ல ஏதாவது நீங்க சொல்லுங்க. சரி யாரெல்லாம் கூப்பிடலாம்? ஏங்க அது யார வேணா கூப்பிடலாம். யாரை வேணா கூப்பிடலாமா? யார வேணா கூப்பிடலாம். ஓகே. என்ன இப்போ உள்ள வந்துட்டு நிறைய ஸ்கிரிப்டட்லாம் வந்துட்டு சொல்றாங்கல்ல, டிஆர்பிக்காக பண்றாங்க, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடாலாம் எப்படி சொல்றது? அதுல வர டாஸ்க் தான் ஸ்கிரிப்ட். இதுல இருக்கிற டாஸ்க் வந்து இவங்களை இப்படி மேனிபுலேட் பண்ணும், இதனால இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கிரிப்டா இருக்குமே தவிர, இவங்க இதை பண்ணணும், அவங்க இப்படி பேசணும், அதுக்கு இவங்க இப்படி சண்டை போடணுன்றதெல்லாம் ஸ்கிரிப்டா எழுத முடியாது. எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை பண்ணவும் முடியாது ஆக்சுவலி. அது வந்து அந்த டாஸ்க் தான் ஸ்கிரிப்ட். இப்போ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சீசன்லயுமே லைக் ஒரு லவ் பேர்ட்ஸ் அங்க வந்துட்டு வராங்க இல்லையா, அது வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சி ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு காம்பவுண்ட்குள்ள அவங்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. வேற எந்த முகமுமே இருக்காது. ஒரு 10, 16 மூஞ்சி தான் வந்து இன்னும் ஒரு 100 நாள் நீங்க பார்க்க போறீங்கன்னா, அந்த முகத்தோட நீங்க பழகிடுவீங்க. அந்த கேரக்டரோட வந்து யூ வில் அடாப்ட் யுவர்செல்ஃப். ஓகே. அதனால உள்ள இருக்க மாரி வெளிய வந்ததுக்கு அப்புறம் தோணாது. ஆமா, நிறைய பேர் உள்ள இருக்க மாதிரி வெளிய இல்ல, அதனால இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா உள்ள வந்து அவங்களுக்கு மீடியா அட்டென்ஷன், பிரஸ் கிஸ் எதுவுமே அவங்களுக்கு தோணாது. அவங்களுக்கு வந்து அந்த பிக் பாஸ் வீடு மட்டும் தான் உலகமா இருக்கும். பிக் பாஸோட குரல் மட்டும் தான் வந்து கடவுள் மாதிரி கேட்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க இருப்பாங்களே தவிர, இப்போ வெளியே வந்தாங்கன்னா டோட்டலாக வேற ரியாலிட்டி இல்லையா? ஸோ அப்போ வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் வந்து பிளாசம் ஆகாது. பட்டாம்பூச்சி மாதிரி தான். உள்ள இருக்கும்போது நல்லா இருக்கும். வெளிய லைட் நல்லா இருக்கு. நல்லா இருக்காது. லைட் யூஸ் சரி ஹோஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹோஸ்ட் வந்து கமல் சார் ஒரு நல்ல ஹோஸ்ட். அவரை மாதிரி பண்ண முடியாது. அவர் பண்ணும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருமே பிக் பாஸ் பார்த்தாங்க. சிம்பு பண்ணது கூட ஃபன்னா இருந்தது. விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பரா பண்றாரு. இதுல வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா பிக் பாஸ்ன்றது வந்து 50% வந்து ஹோஸ்டோட கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷோ கொண்டு போறது. ஸோ விஜய் சேதுபதி பண்றதுனால அது இன்னும் ரொம்ப யதார்த்தமா எளிய மக்கள் என்ன மாதிரி மக்களுக்கும் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா அவர் கொண்டு போறாரு. அண்ட் ரொம்ப கோவப்படுறாரு. கரெக்டான விஷயத்துக்கு வந்து அந்த சார்காஸ்டிக்கா கலாய்க்கிறது அதெல்லாம் வந்து சேதோனா ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. அது வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். கமல் ஏதாவது சொன்னாருன்னா ஒரு 2-3 எபிசோடு கழிச்சு நம்ம யோசிச்சு சிரிப்போம். ஓ இவர் அதை தான் சொன்னாரா அப்படின்னு ஏதாவது ரீல்ல வரும்போது தான் நமக்கு தோணும். பட் சேதுபதி சார் அது சொல்லும் போது அந்த மொமெண்ட்டே வந்து நமக்கு சூப்பரா பண்றாருல, அந்த மாதிரி இருக்கு. கம்பேர் பண்ணிக்கிறது இல்ல, இது வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.